பித்தத்தை குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். 4வதாக சரியான இரவு தூக்கம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இரவு தூக்கம் தான் உங்கள் கல்லீரலுக்கான ஒரு நேரம். ஸோ கல்லீரல் வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு டைம். இந்த டைமில் வந்து நம்ம தூக்கம் கரெக்டாக இருக்க வேண்டியது அவசியம். நிறைய பேர் இந்த டைமில் தான் நம்ம வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். 5வது சில வகையான யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். யோக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் சூரிய நமஸ்கார பயிற்சி, அதே மாதிரி புஜங்காசனம், இந்த மாதிரியான பயிற்சிகள் இது எல்லாமே உங்களுக்கு ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 7வதாக நம்ம ஒரு விளக்கெண்ணெய் சேர்ந்த பேக் மாதிரி வந்து போட்டுக்கிறது. ஸோ நம்ம கல்லீரல் இருக்கக்கூடிய வலது பக்கத்தில் மேல் வயிற்றில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்ந்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணிவிட்டு நம்ம ஒரு டர்க்கி டவலை தண்ணியில் நனைச்சிட்டு சூடான ஒரு தண்ணியில் நனைச்சிட்டு அதை பிழிஞ்சிட்டு நம்மளுடைய மேல் வயிற்றில் வந்து ஒரு பேக் மாதிரி வந்து நம்ம கட்டி வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நம்ம கல்லீரலுக்கான ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும். ஸோ அதன் மூலமாக கழிவுகள் வெளியேறதுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். 8வதாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நம்ம ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னா நம்ம முழுவதுமாக எண்ணெய் உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை தான் வந்து நம்ம தவிர்க்கணும். நம்ம நெய் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஆரோக்கியமான எண்ணெய் வகைகளை வந்து அளவாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி நெய், இது ரெண்டுமே வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து உருக்கி நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் பார்லி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். திரிஃபலா சூர்ணம் வந்து நம்ம அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கலாம். இதே போல் வந்து பப்பாளி, நெல்லிக்காய், இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராது. ஸோ மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் கீழா நெல்லி, கடுகு ரோகிணி, நெல்லிக்காய், இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து எக்குத் கேர் கேப்சூல்ஸையும் நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் வந்து தடுத்துக்கலாம். ஸோ இந்த 8 மெத்தட்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு மாறவே மாறாது அப்படிங்கிறது இல்லை. முறையான சிகிச்சை முறைகள், உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நம்ம நிரந்தரமாக சரி செஞ்சுக்கலாம். ஸோ ஃபேட்டி லிவரை சரி பண்ணுறதுக்கு இந்த 8 மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிகேர், his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.